ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டோம். அண்ட் எப்போதும் போல் அம்மா வந்து ஒயிட் கலர் கொடுத்தாங்க, நான் வந்து உள்ளே வந்து கலரிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் மாட்டு பொங்கல் அப்படின்னாலே வந்து நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர விஷயம் வந்து ஜல்லிக்கட்டு தான். மதுரையில் வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ்லலாம் வந்து அந்த மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, மாட்டு வண்டிக்கு டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே வந்து பிஸியாக இருப்பாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கூட வந்து எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. என்னென்னா கொழுக்கட்டை, ஓட்டை வடை அது மாதிரிலாம் செஞ்சு வச்சு ஈவினிங் போல் தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து டிஃபன் சிம்பிள் மெனு தான், தோசை வித் பொடி. அதை வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவும் அப்பாவும் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறமா தான் நானும் அம்மாவும் சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படின்னால என்னன்ட்டு சரியாகவே தெரியல. நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸே வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஃபோட்டோஸ், வீடியோஸ் அது மாதிரி எதுவும் கிடையாது. பட் எல்லாமே பிரெயின்லேயும் ஹார்ட்லேயும் சேவ் பண்ண மெமரிஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன வயசில் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் இருக்கிற ஊருக்கு தான் வந்துடுவோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து வந்துடுவாங்க. அப்போது எங்கள் மாமா ஒருத்தர் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் இருக்கும் அப்படின்றதுனால வெடிக்கிறதுக்காக நாட்டு வெடி இருக்கும் இல்லையா, அது மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து பொங்கல் டைமில் வந்து கொடுப்பாங்க. அண்டு பொங்கல் இனாம் அது வந்து ரொம்பவே ஃபேமஸ் இல்லையா, நமக்கு தாத்தா பாட்டி மாமா அது மாதிரிலாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்னோட சைல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாத ஒரு ஆள் அப்படின்னா எங்கள் அத்தையோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்க வந்து பொங்கல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா புது நோட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்போ தான் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நோட்டு சின்ன பசங்களுக்குலாம் 10 ருபீஸ் கொடுப்பாங்க, பெரியவங்களுக்குலாம் 50 ருபீஸ் அது மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி அவர் கொடுக்கறது ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போ தான் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பொங்கல் இனாம்காக மட்டும் இல்லை, சைல்ட்ஹுட்டில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி மெமரிஸ் இருக்கும்ல, எல்லா பசங்களும் சேர்ந்து விளையாடுறது, அதெல்லாம் வந்து வேறு லெவல் தான். அண்ட் அதே மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக 200 ருபீஸ் பொங்கல் இனாம் கிடச்சிது. ரொம்ப தேங்க்ஸ் கொடுத்தவங்களுக்கு. அண்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வந்து அம்மா ஏற்கனவே வந்து வாஷ் பண்ணி வேக வச்சுட்டு இருந்தாங்க. அம்மா லாஸ்ட் என்ன சமையல் இன்னைக்கா? ஒயிட் ரைஸ், ஓகே, ரசம், ஓகே, அப்பாவுக்கு கருவாடு, ஓகே, நமக்கு முட்டை தொக்கு. சிம்பிளான ஒரு லஞ்ச் பிளான் பண்ணிட்டேன் இன்னைக்கு. அவ்வளோதான். இதுவே சிம்பிளா உனக்கு? ஆமாம், சிம்பிள் தான். ஓகே பாய். ஓகே பாய்.